Welcome 10th chemistry new syllabus lesson number 2 periodic classification of elements. இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல சில பேசிக் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்மோட எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷெல்னா என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நம்ம பார்ப்போம். தேர்ட் வந்து வேலன்சினா என்னன்றதை பார்க்கலாம். தென் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஆட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லயே ஆட்டம்ஸை பற்றி நம்ம கிளியராக படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஜாயின் ஆகி சென்டரில் இருப்பாங்க. அவங்கள வெளியே எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா அது நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். இந்த நியூக்ளியஸை தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க பிக்கில் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த டேர்ம் புதுசா ஒரு டேர்ம் எலக்ட்ரான் ஆர்பிட் இருக்கு. So what is electron orbit? The path in which an electron revolve around the nucleus is called electron orbit or valence shell. electron orbitனாலும் ஒண்ணுதான், valence shellனாலும் ஒண்ணுதான். ஸோ ரெண்டு பேரு. இப்ப இதுனா என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம நடந்து போறோம்னா ஒரு வழிபாதை இருந்ததுன்னா அந்த வழிபாதையில நம்ம நடந்து போவோம். இப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுத்துது. எப்படி சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கு அடுத்து வழிபாதைகள் ரவுண்டா அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த வழிபாதையில தான் எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்துது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? சோ அந்த வழிபாதையோட பேரை தான் நம்ம எலக்ட்ரான் ஆர்பிட் ஆர் வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்றோம். சோ நியூக்ளியஸ்க்கு அடுத்து வழிபாதைகள் இருந்துகிட்டே போகும். அந்த வழிபாதையை நம்ம எலக்ட்ரான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். ஏன் எலக்ட்ரான் ஆர்பிட் பேர் வந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் சுத்துறதுனால அதை நம்ம எலக்ட்ரான் ஆர்பிட் அப்படின்னு சொல்றோம். வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ ஒரு ஆட்டம்னா அந்த ஆட்டமோட சென்டர்ல கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்கு பிறகு நம்மளுக்கு ஆர்பிட் வழிபாதைகள் நிறைய இருக்கும். இப்ப வழிபாதைகள் நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகுன்றதுனால அவங்க ஷெல், எலக்ட்ரான் ஆர்பிட் இதுக்கு நேமிங் கொடுத்துருக்காங்க. என்ன நேமிங் அப்படின்றத பார்க்கலாம். நியூக்ளியஸ்க்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற ஒரு வழிபாதை, அதாவது எலக்ட்ரான் ஆர்பிட், அந்த ஆர்பிட்டுக்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா கே ஷெல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு இன்னொன்று ஷெல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எல் ஷெல் அப்படின்னு அவங்க நேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் ஷெல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு எலக்ட்ரான் வழிபாதை அமைஞ்சதுன்னா அதை நம்ம என் ஷெல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நேமிங் கே, எல், எம், என். உங்களுக்கு இன்னும் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா வழிபாதையை அமைச்சு ஓ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனா நேமிங் வந்து லெட்டர் எந்த லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கே, எல், எம், என், ஓ. ஸோ நான் என்னோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப இதுல எலக்ட்ரான்ஸை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று சர்க்கிளில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டில் சுற்றுதுன்ட்டு. இல்லைனா எக்ஸ் போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்பிட்டில் சுற்றுது அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஆட்டமை கொடுத்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை எழுதுவீங்க. எல் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை எழுதுவோம். எம் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை எழுதுவோம். என் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை எழுதுவோம். அந்த மாதிரி எவ்வளோ ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்ட்டு லைனா எழுதுவோம். பட் நீங்க எழுதும் போது என்ன பண்ணணும்னா கே கமா எல் கமா எம் கமா என் அப்படிதான் எழுதணும். நிறைய பேர் என், எம், எல், கே அப்படி எழுதுவீங்க. ஸோ அப்படி எழுதக்கூடாது. நியூக்ளியஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஷெல் இருக்கோ அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுக்கு பிறகு அதுக்கு கேக்கு அப்புறம் என்ன இருக்கு அதுல எவ்வளோ, எல்லுக்கு அப்புறம் எம், ஸோ எம்ல எவ்வளோ, அப்புறம் எம்முக்கு அப்புறம் என் அப்படின்ட்டு நீங்க லைனா தான் போகணும். ஸோ அதை தான் நான் கீழே உங்களுக்கு கே கமா எல் கமா எம் கமா என் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சி இது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும்? ஆட்டமோட சிம்பிள் சென்டர்ல இருக்கும். சிம்பிளுக்கு மேல இருக்கக்கூடியது மாஸ் நம்பர், சிம்பிளுக்கு கீழே இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர். அதாவது அட்டாமிக் நம்பர்னா ஒரு ஆட்டம்ல எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம கீழே ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு
எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப பாரு, கார்பன் ஆட்டம் நான் எடுத்திருக்கேன். அந்த கார்பனோட சிம்பிளை C அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு கார்பனோட மாஸ் நம்பர் 12, ஸோ 12 போட்டாச்சு. கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, ஸோ நான் கீழே 6 அப்படின்னு போட்டுட்டேன். ஓகே, இப்ப எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, எலக்ட்ரான்ஸை நம்ம ஒரு ஆட்டம் கொடுத்துட்டாங்கன்னா நான் எலக்ட்ரான்ஸை ஷெல்லில் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு அந்த ஆட்டம்லன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறது, ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்ஸை நான் எப்படி வரைகிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒரு நம்பர் இருந்தாதான் நம்மளால இத்தனை நம்பர், ஸோ இத்தனை நம்ம போடணும்ன்றது தெரியும். என்கிட்ட இருக்கிறது புரோட்டான் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். எப்படி இங்க எலக்ட்ரான் நம்பரே இல்லை, எப்படி நான் அதை ஃபில் பண்றது, எலக்ட்ரான்ஸ் இவ்வளவு இருக்குன்றத ஷெல்ல ஃபில் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்க பாருங்க, புரோட்டான் நம்பரை தான் நீங்க எலக்ட்ரான் நம்பரா எடுத்துப்பீங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆட்டமும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புரோட்டான் நம்பர் இல்லைன்னா அட்டாமிக் நம்பர் அது எவ்வளோ இருக்கோ அதுதான் அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கு அப்படின்னு நம்ம எலக்ட்ரான் நம்பர் அதிகம் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான்ஸை அந்த ஷெல்லில் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த கார்பனை வச்சே பார்க்கலாம். கார்பனோட புரோட்டான் நம்பர் 6, அப்ப அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்பரும் என்னது? 6 தான். அப்ப நம்ம ஷெல்லுல மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? ஓகே, எலக்ட்ரான் நம்பர் தனியா அவங்க கொடுக்கல, அதனால இப்ப நம்ம எலக்ட்ரான்ஸை நம்ம ஷெல்ல ஃபில் பண்ணணும். எப்படி, எந்த நம்பரை எடுத்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா புரோட்டான் நம்பரை தான் நம்ம எடுத்து ஃபில் பண்ணுவோம். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் an element. ஓகே, இப்ப இதுவரையும் நம்ம ஷெல்லுனா என்ன, எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எந்த ஒரு ஆட்டம்ல எதை நம்ம எலக்ட்ரான் நம்பரா எடுத்துக்கணும் அப்படின்றதும் எலக்ட்ரான் ஆர்பிட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் an element ஆர் ஆட்டம்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் அந்த ஷெல்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அதாவது முதல் ஷெல்ல இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டாவது ஷெல்ல இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எலக்ட்ரான்ஸ் அந்த ஷெல்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்ப ஒரு ஷெல்லையும் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்லையே எல்லா எலக்ட்ரான்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல்லை எவ்வளோ ஃபில் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஷெல்லை எவ்வளோ ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × n². நிறைய பேர் 2வையும் n-ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஸ்கொயர் பண்ணுவீங்க, அது தப்பு. n 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணிட்ட பிறகு, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணணும், அதாவது 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு தான் நீங்க 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு, ஒரு ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்ப 2 × n². இந்த n-னா என்ன அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த ஷெல். அந்த ஷெல் வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்றத குறிக்கிடுறது தான் இந்த n. ஓகே, இந்த டயக்ராம பாருங்க. நியூக்ளியஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது K ஷெல். கரெக்டா? K-வோட பொசிஷன் ஃபர்ஸ்ட், நியூக்ளியஸ்க்கு அடுத்தது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட். அடுத்தது நியூக்ளியஸ்க்கு அடுத்தது L வந்து என்னது? 2வது பொசிஷன்ல இருக்கு. M வந்து 3rd பொசிஷன்ல இருக்கு. N வந்து 4th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இந்த N இருக்கிற இடத்துல நான் 1, K ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிய வரணும்னா அந்த N இருக்கிற இடத்துல நான் 1 போடணும். L ஷெல் வேணும்னா N இருக்கிற இடத்துல 2 போடணும். M இருக்கிற இடத்துல 3 போடணும். N ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றது தெரிய வரணும்னா N இருக்கிற இடத்துல நான் 4 போடணும். ஸோ இந்த பொசிஷன்றது இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எனர்ஜி லெவல் தான். நிறைய பேர் என்ன ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, K-க்கு 4 எடுத்துட்டு வந்து நிப்பீங்க. அப்ப அது தப்பாயிடும். நியூக்ளியஸ்க்கு அடுத்து K ஷெல்லோட பொசிஷன் முதல். ஸோ அந்த மாதிரி நீங்க போகணும். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சுதான் ஒரு ஷெல்லையும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே ஓகே இப்ப நம்ம ஃபார்முலாவை பார்த்துட்டோம். என்னது? 2 × n² அப்படின்றது நம்ம ஃபார்முலா. அண்ட் நம்மளுக்கு K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல்லோட பொசிஷனும் தெரியும். இப்ப K ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ K-வோட பொசிஷன் 1. அப்ப 2 × 1². 1 × 1
1 தான். ஸோ நான் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ 1, ஸோ 2 into 1s are 2. அப்போ கே ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸை தவிர நான் அதிகமாக சேர்க்கக்கூடாது. மேக்சிமமாக 2 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே நான் போகக்கூடாது. நெக்ஸ்ட் எல் ஷெல் போகலாம். எல்லோட பொசிஷன் 2. அப்போ 2 into 2 ஸ்கொயர் பண்ணால் 4, சென்டரில் 4 போட்டேன். அந்த 4 into 2s are 8. அதாவது எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே நான் ஃபில் பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் எம் ஷெல். எம்மோட பொசிஷன் 3. அப்போ 3 3s are 9. சென்டரில் 9 போட்டாச்சு. 9 into 2s are 18. அதாவது எம் ஷெல்ல 18 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே நான் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்தது என் ஷெல். என்னோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 4. 4 4s are 16. 16 2 மல்டிப்ளை பண்ணும்போது 32. என் ஷெல்ல 32 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே நான் ஃபில் பண்ணக்கூடாது. அதாவது 32க்கு மேலே இருந்ததுன்னா 32 வரையும் என் ஷெல்ல ஃபில் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஷெல் ஓன்னு ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ மேக்ஸிமமாக 2 8 18 32 அப்படின்னு அந்த ஷெல்லுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணக்கூடாது. நிறைய இருந்ததுன்னா அடுத்த ஷெல்லுக்கு நம்ம போயிடணும். ஸோ இதுதான் அவங்க ஃபார்முலா மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் லித்தியம் ஆட்டமை எடுத்திருக்கேன். ஸோ லித்தியம் ஆட்டத்தோட மாஸ் நம்பர் 7 அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 3. அதாவது புரோட்டான் நம்பர் வந்து 3. இப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இதில் இருக்குன்றதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் எடுத்துக்கணும்? மாஸ் நம்பர் எடுத்துக்கணுமா, புரோட்டான் நம்பர் எடுத்துக்கணுமா? புரோட்டான் நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ்க்கு அப்புறம் ஒரு ஷெல் ஃபார்ம் பண்ணுறேன். 3 எலக்ட்ரான்ஸ் என் கையில் இருக்கு. 1 2 அப்படின்னு கே ஷெல்ல போட்டாச்சு. இன்னொரு ஒரு ஷெல்லையும் நம்ம கேல போடக்கூடாது. ஏன்னா கே ஷெல்ல 2 மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஸோ நான் 2 போட்டாச்சு. இன்னும் எனக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதை நான் அடுத்த ஷெல் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் இன்னொரு எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிடுறேன். இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? கே கமா எல் அப்படின்னு தான் எழுதணும். கே ஷெல்ல எத்தனை இருக்கு? 2. எல் ஷெல்ல எத்தனை இருக்கு? 1. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம். மேக்ஸிமமாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எந்தெந்த ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the outermost shell should not contain more than 8 electrons. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆட்டமை கொடுத்துட்டு அந்த ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் எழுதும் போது கடைசி இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதாவது ஃபைனலா ஒரு ஷெல் இருக்கும். அந்த ஷெல்ல ஃபில்லா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து 8க்கு மேல இருக்கக்கூடாது. 8 இருக்கலாம், 8க்கு கீழே இருக்கலாம். அதாவது 7 6 5 4 3 2 1 இல்ல 8னும் இருக்கலாம். 9 10 அப்படின்னுட்டு கடைசி ஷெல்ல அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிருக்க கூடாது. அது என்ன இருந்தாலும் எம் ஷெல்லா இருக்கட்டும், என் ஷெல்லா இருக்கட்டும், அது வந்து 32 வரையும் தாக்கு பிடிக்கும் என் ஷெல். பட் ஃபைனலா அந்த ஷெல்லு தான் வந்து நிக்குது அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல நீங்க 8க்கு மேல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ Feன்றது அயான். ஸோ அயானோட அட்டாமிக் நம்பர் நான் வெறும் அட்டாமிக் நம்பர் தான் போட்டிருக்கேன் 26. அப்போ எலக்ட்ரான்ஸும் 26 இருக்கு. இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை நான் நியூக்ளியஸ்க்கு அப்புறமா ஃபில் பண்ணுறேன். கே ஷெல்ல கண்டிஷன் பிரகாரம் 2வும் எல் ஷெல்ல கண்டிஷன் பிரகாரம் 8ம் ஃபில் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடியதை நான் ஃபுல்லாக இங்கே ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடு நான் ஃபில் பண்ணிட்டேன். Now I am going to write the electronic configuration. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமா 2, 8, 16. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? 26 எலக்ட்ரான்ஸ் முடிவடைஞ்சிடுச்சு. இதை நான் எழுதிட்டேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16ன்றது அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இதுதான் அந்த அயானோட ஃபைனல் ஷெல். அந்த ஷெல்ல பார்த்தீங்கன்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பட் என் கண்டிஷன் பார்த்தனா 8க்கு மேல இருக்கக்கூடாது. 8க்குள்ள இருக்கலாம். இந்த 16ன்றது மோர் தென் 8. அப்ப இது
தப்பு. இந்த மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. அப்ப கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 ஃபில் பண்ணியாச்சு, செகண்ட் ஷெல்ல 8 ஃபில் பண்ணிட்டேன், அண்ட் தேர்ட் ஷெல்ல நான் வந்து 14 வரையும் ஃபில் பண்றேன். அண்ட் அதுக்கு பிறகு இன்னொரு ஷெல் ஃபார்ம் பண்ணி அதுல 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றேன். ஏன் அப்படின்னா என்னோட கடைசி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8க்கு மேல இருக்க கூடாதுன்ற காரணத்தினால நான் என்ன பண்றேன்னா எம் ஷெல்ல 14ஓட ஸ்டாப் பண்ணிட்டு என்னன்னு ஒரு ஷெல் புதுசா ஃபார்ம் பண்ணி 2 போடுறேன். அப்ப என்னோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2,8,14,2 அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோட லாஸ்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 8 விட கம்மி தான் அந்த 2. அப்ப இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட். இப்படி தான் நீங்க எழுதணும். ஒரு ஆட்டமை கொடுத்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னு நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது. இந்த கண்டிஷனும் கரெக்டா ஒத்து போகுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஃபைனலா லாஸ்டா இருக்கக்கூடிய ஷெல்லு 8க்கு மேல இருக்க கூடாது. அப்படி நம்மளுக்கு 8க்கு மேல எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்ததா புதுசா ஒரு ஷெல் ஃபார்ம் பண்ணி 8க்குள்ள தான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? சோ இப்போ இதுல 2,8,14,2 அப்படின்னு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இந்த கண்டிஷனோட நம்ம ப்ரூவ் பண்றோம். இப்படிதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். புரிஞ்சுச்சா? இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஓகே, 2,8 இதுவரையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஏன் அடுத்தது எல் ஷெல்ல 15 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு என் ஷெல்ல 1 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமே? ஏன் அல்லனா 13 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு அண்ட் என் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமே? அது என்ன குறிப்பிட்டு 14,2 அது எப்படி அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், அதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரூல்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. எலக்ட்ரான்ஸை ஷெல்லில் எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க பாயிண்ட் வைஸா வரிசைப்படுத்தி ஸ்டெப் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீ முதல்ல இந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணு, அடுத்தது இத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஸ்டெப் வைஸா பண்ணி கொடுக்கறத தான் ரூல்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க டயக்ராம் பாருங்க. உங்களுக்கு டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ரூல்ஸோட ஸ்டெப், அதாவது நீ எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத உனக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1s2 கொடுத்துருக்காங்க. இந்த 1 அப்படின்றது என்னத்தை குறிக்குதுன்னா ஷெல்லோட நம்பரை குறிக்குது. 1னா முதலாவது ஷெல், அந்த எஸ் லெட்டரை விட்டுருங்க. அடுத்தது 2ன்னு இருக்கு, அதாவது எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுதான் அந்த ரெண்டாவது நியூமெரிக்கல் அர்த்தம். புரிஞ்சுச்சா? அதாவது அந்த 2ன்றதோட அர்த்தம். ஸோ நம்பர் ரெண்டாவதா இருக்கக்கூடிய நம்பரோட அர்த்தம் அதுதான். அதாவது முதல் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் நான் ஃபில் பண்ணலாம். இதுதான் என்னோட முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா 2s2, அதாவது ரெண்டாவது ஷெல்லுல 2 எலக்ட்ரான்ஸ் நான் ஃபில் பண்ணலாம். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதே ரெண்டாவது ஷெல்ல என்னால 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு உடனே நான் மூணாவது ஷெல் போய் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத வரிசைப்படுத்தி ரூல்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி இந்த 1s2, 2s2, 2p6, 3s2 இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு டவுட் வரும். அதாவது நம்மளுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம், கே ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ணலாம், எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ணலாம், எம் ஷெல்ல 18 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ணலாம், அண்ட் என் ஷெல்ல 32 எலக்ட்ரான்ஸ் வரையும் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அந்த கே ஷெல்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸையும் இப்படிதான் நீ ஃபில் பண்ணணும். முதல்ல 2த்தையும் நீ போட்டுடலாம். எல் ஷெல்ல இருக்கக்கூடிய 8 எலக்ட்ரான்ஸை டைரக்டா நீ 8 அப்படின்றத டக்குன்னு நீ 8 எலக்ட்ரான்ஸையும் ஃபில் பண்ண கூடாது. இது 8 எலக்ட்ரான்ஸை தாக்கு பிடிக்கும்ட்டு டைரக்டா நீ எல் ஷெல்ல போயிட்டு 8 எலக்ட்ரான்ஸையும் ஃபில் பண்ணக்கூடாது செகண்ட் ஷெல்ல. ஓகே, முதல்ல 2 ஃபில் பண்ணணும், அதுக்கு பிறகு மறுபடியும் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். இப்ப தேர்ட் ஷெல், அதாவது உன்னோட எம் ஷெல் 18 எலக்ட்ரான்ஸ் வரையும் அது பிடிக்கும் அப்படின்றதுனால 18 எலக்ட்ரான்ஸையும் நீ ஃபில் பண்ணக்கூடாது. அந்த 18ஐயும் அவங்க பிரிச்சு முதல்ல 2 ஃபில் பண்ண சொல்றாங்க, அதுக்கு பிறகு 6 ஃபில் பண்ண சொல்றாங்க, அதுக்கு பிறகு 10 ஃபில் பண்ண சொல்றாங்க. சோ அதை பிரிச்சு ஸ்டெப் வைஸா தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்டெப் வைஸ் பிரகாரம் தான் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். அப்பதான் ஒரு ஆட்டமுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா வரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா ஏன்
அயான் ஆட்டம் வந்து 2, 8, 14, 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது. 15, 1 வரலாம், 13, 3 வரலாம். ஏன் 14, 2 அப்படின்னு வருதுன்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ஆட்டமுமே இந்த ரூல் பிரகாரம் தான் அரேஞ்ச் பண்றாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் எல்லா ஆட்டம்தும் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டா வரும். புரிஞ்சுச்சா? இப்ப எக்ஸாம்பிள் அயன் ஆட்டமே உங்களுக்கு காமிக்கிறேன். அயன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 26. அப்ப 26 எலக்ட்ரான்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த 26 எலக்ட்ரான்ஸையும் நான் ஃபில் பண்ணணும். ஸோ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும்னா நம்மளுக்கு ரூல் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஸ்டெப் வந்து ரெண்டாவது ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே, முடிச்சிட்டேன். தேர்ட் ஸ்டெப் என்னது? செகண்ட் ஷெல்லையே மறுபடியும் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு நான் தேர்ட் ஷெல்லுக்கு போயிடணும். ஸோ தேர்ட் ஷெல்லுக்கு போயிட்டு 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, என்னோட ஃபோர்த் ஸ்டெப் என்னது? மறுபடியும் தேர்ட் ஷெல்ல நான் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றேன். பண்ணிட்டு நான் உடனே டைரக்டா ஃபோர்த் ஷெல்லுக்கு போய் 2 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றேன். அப்பதான் என்னோட ஃபோர்த் ஸ்டெப் முடியும். நான் 4வது ஷெல்லு போய் 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்தாதான் ஃபோர்த் ஸ்டெப் முடியும். முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் தேர்ட் ஷெல்லுக்கே வந்து 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிடுறேன். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய 25 எலக்ட்ரான்ஸையும் நான் என்னோட ரூல் பிரகாரம் பிரிச்சு ஷெல்லுல ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரீசன் காரணத்தினால தான் அயன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 14, 2 வந்திருக்கு. பாரு, ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ், தேர்ட் ஷெல்ல 14 எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபோர்த் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ். இங்க 2 வர்றதுக்கு காரணம், கடைசியில என் ஷெல்ல 2 வர்றதுக்கு காரணம் இதுதான் ரீசன். இந்த ரூல் பிரகாரம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயன் ஆட்டம் வந்து 2, 8, 14, 2 தான். புரிஞ்சுச்சா? வேலன்சினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கெய்னிங், லூசிங் or sharing electrons to become an octet or stable atom is called valency. அதாவது இழக்கிறது, கெயின் பண்றது, வாங்குறது. ஓகேவா? ஷேரிங் அப்படின்னா என்னதுன்னா கெயினும் பண்ணலாம், லூஸும் வாங்கவும் செய்யலாம், லூஸும் பண்ணலாம். அது 2 பண்றதை தான் நான் ஷேரிங் அப்படின்ட்டு வேர்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ எலக்ட்ரான்ஸை கொடுக்கறது, வாங்குறது, கொடுக்கறதோ வாங்குறதோ இது 2த்துல எது வேணாலும் பண்ணலாம். டு பிகம் அ ஆக்டன்ட் ஆர் ஸ்டேபிள் ஆட்டம். ஸ்டேபிளா இருக்கிறது, யார்கிட்டையும் எதுவும் இல்லாம தன்னிலைப்படுத்தி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஆக்டன்ட் அப்படின்னா 8, அது அந்த தன்மை அடைகிறதுக்கு இந்த வேலைகள் செய்யுது அப்படின்னா அதை நம்ம வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண நான் உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம், நெக்ஸ்ட் அயான் ஆட்டம், தேர்ட் சிலிகான் ஆட்டம் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஆர்கான் ஆட்டம். இப்போ ஆக்சிஜன், ஓகே, இப்போ ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அயான் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சிலிகானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். 2, 6 ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அயானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 14, 2, சிலிகானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 4, ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 8. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியாச்சு. இப்ப முதல் ஆட்டம் ஆக்சிஜன் பாருங்க, 2, 6. இது ஸ்டேபிளா இருக்கா இந்த ஆட்டம்? இல்ல. 2, 8, அதாவது ஒரு ஷெல்லையும் அவங்களோட மேக்சிமம் எலக்ட்ரான்ஸ் அளவுக்கு அவங்க ஃபில் ஆகி வாங்கு பெறுதல் எதுவுமே இல்லாம இருந்தாதான் அவங்க ஸ்டேபிள். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகுறதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. அதாவது எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணோம், 6 தான் இருக்கு. அப்ப இவங்க ஸ்டேபிளா இல்ல. ஆர் 8 அப்படின்றத அடையறதுக்கு ஆக்டன்ட், ஆக்டன்ட்னா 8ன்னு அர்த்தம். ஸோ இங்க 8 வர்றதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்ப 2 எலக்ட்ரான்ஸ் இவங்க கெயின் பண்ணணும், வாங்கணும். 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கினாதான் இவங்க ஸ்டேபிள் ஆவாங்க. அப்ப இதுல வேலன்சின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2ன்றது தான் வேலன்சி. ஒரு ஆட்டம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் வேலன்சி. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அப்ப என்னோட வேலன்சி என்னது? 2. ஓகே, இப்ப அயான் பார்க்கலாம். 2, 8, 14, 2 அப்படின்னு இருக்கு. சி இங்க பாரு, இது லூசஸ் 2. ஏன் லூசஸ் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா
இது ஸ்டேபிளா இங்க ஸ்டேபிள் ஆவறதுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் தேவை. ஓகேவா? 8க்கு மேல இருந்துக்கலாம். ஓகே, இட்ஸ் நோ ப்ராப்ளம். 8 அப்படின்றதுக்கு வாங்குறதுக்கு இன்னும் how much electrons உங்களுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் தேவை. அப்ப கெயின் 6 எலக்ட்ரான்றது கஷ்டம். இந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டா இது ஸ்டேபிள். 8க்கு கடைசி நம்பர் 14, அதாவது 8க்கு மேலேயே இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இது ஸ்டேபிள். அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ஸை இதை லூஸ் பண்ணிட்டா இந்த ஆட்டம் ஸ்டேபிளா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸை இதை லூஸ் பண்ணிட்டா இது பிகம்ஸ் ஸ்டேபிள். 6 எலக்ட்ரான்ஸ் வாங்குறத விட 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடுறது ரொம்ப ஈஸின்ற காரணத்தினால இது இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடுது. அப்ப இது ஸ்டேபிளா மாறிடும். ஏன்னா ஃபைனலா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 8க்கு மேல இருக்குன்ற காரணத்தினால இட் பிகம்ஸ் ஸ்டேபிள். ஸோ இது 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணணும் அது ஸ்டேபிளா மாற. அப்ப என்னோட வேலன்சி இதுக்கு 2. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சிலிகான் பாருங்க. 2,8,4. அதாவது 4 அப்படின்றது இருக்கு. 8 ஆக 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். இல்லைன்னா இந்த 4 எலக்ட்ரான்ஸை லூஸும் பண்ணிடலாம், வேணான்னு விட்டுடலாம். 4 எலக்ட்ரான்ஸ் வாங்கவும் செய்யலாம், 4 எலக்ட்ரான்ஸ் வேணான்ட்டு லூஸும் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னது, 2 ப்ராசஸும் இதுல நடைபெறலாம். ஸோ கெயினும் பண்ணலாம், லூஸும் பண்ணலாம். ஓகேவா? 4 எலக்ட்ரான்ஸ். ஸோ அது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதோட வேலன்சி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. அதாவது இது வந்து ஷேர் பண்ணுது, கெயினும் பண்ணுது இல்லைன்னா லூஸும் பண்ணுது. அப்ப இதோட வேலன்சி 4. 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடலாம், இது ஸ்டேபிளா மாற. ஓகேவா? ஃபைனலா ஆர்கான் ஆட்டம்க்கு வாங்க. 2,8,8. அதாவது 2, 8, 8 இது ஸ்டேபிளா இருக்கு. இது எந்த எலக்ட்ரான்ஸும் வந்து கொடுக்கவும் தேவையில்ல, வாங்கவும் தேவையில்ல, லூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இது அதுக்குள்ளேயே ஸ்டேபிளா இருக்கு. இங்க பாரு 2,8,8. லூஸும் பண்ண வேணாம், வாங்கவும் வேண்டாம். ஓகேவா? ஸோ அது எந்த ப்ராசஸும் பண்ணல. அப்ப இதோட வேலன்சி 0. எந்த விதமான எலக்ட்ரான்ஸும் எனக்கு தேவையில்லை இதை ஸ்டேபிள் படுத்த. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ அப்ப இதோட வேலன்சி வந்து 0. ஸோ வேலன்சினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே, ஒரு ஆட்டமை ஸ்டேபிள் ஆக்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது அப்படின்றத குறிக்கிடுறது தான் வேலன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப an atom which loses electron to become stable. அதாவது அது ஸ்டேபிள் ஆவறதுக்கு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது பார், வேண்டான்னு விடுது பார், அதை நம்ம மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். an atom which gains electron to become stable. எனக்கு இன்னும் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கொடுத்தேன்னா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன்ட்டு மற்ற ஆட்டம் கிட்ட இருந்து வாங்குது பத்தியா, அதை நம்ம நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். an atom which gains or loses. அதாவது அது வாங்கவும் செய்யலாம் இல்ல லூஸும் பண்ணலாம் ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. அதை நம்ம செமி மெட்டல்னோ சொல்லலாம், மெட்டலாய்ட்ஸ்னோ சொல்லலாம். மெட்டலாய்ட்ஸ் அண்ட் செமி மெட்டல்ஸ் இது ரெண்டுமே சேம் தான். an atom which is already stable. எந்த ஒரு ஆட்டம் கிட்டயும் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கூட அவ்வளவு கூட அப்படின்னு வாங்கவும் செய்யாம லூஸும் பண்ணாம அப்படியே தனக்குள்ளேயே ஸ்டேபிளா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா inert gas or noble gas. படிச்சிருப்பீங்க inert gas and noble gas. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ், inert gas or noble gas. உங்க பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அந்த லெசன்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பேஜை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க, மெட்டலாய்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர் செமி மெட்டல்ஸ்ன்னு போட்டு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, inert gas or noble gas அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டல்ஸ்ன்றது இந்த மெட்டல் வயலட் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்றாங்க அவங்க தண்ணியிலே ஸ்டேபிளா ஆகிறதுக்கு. அதனாலதான் இவங்களை மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ கலர்ல இருக்கிறதுலாம் மெட்டலாய்ட்ஸ். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லூஸும் பண்ணலாம், கெயினும் பண்ணலாம். ஸோ 2 விதமான ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்களெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் அப்படின்றது அவங்க மற்ற ஆட்டம் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை வாங்குவாங்க. அதனால அவங்கள நான் மெட்டல்ஸா ரெப்ரசென்ட் பண்ணி கிரீன் கலர்ல பண்ணிருக்காங்க. சோ உங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிள் உங்க புக்ல கொடுத்திருக்கக்கூடிய மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் ஆர் செமி மெட்டல்ஸ்னா இந்த ஃபீச்சர் அவங்க பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்தந்த பேரை கொடுத்திருக்காங்க. சோ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ்னா என்னன்றது கிளியர் ஆயிட்டீங்களா? inert gas and noble gas அப்படின்னா என்னது அப்படின்னா அவங்க ஸ்டேபிளா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்டம். சோ அதனால அவங்கள inert gasன்னு சொல்லலாம், noble gas அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
இப்போ ஒரு டவுட் வரும், why group 18 is also called as group 0? அதாவது group 18 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பீரியட்ஸ்னா என்ன குரூப்ஸ்னா என்னன்றது சொல்லுவேன். குரூப் 18ல ஒரு சில ஆட்டம்ஸை அவங்க பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப் 18ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ராண்டான் அண்ட் ஓஜின்ட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து குரூப் 18 சார்ந்தவங்க. ஓகேவா? அவங்கள குரூப் 0ல சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றத ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்ற ஒரு question எல்லாருக்கும் வரும். Every atom present in this group is stable and their valency is 0, so they are termed as group 0. So நீங்க ரீடர்ல group 0 அப்படின்னு படிப்பீங்க. So கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. group 18ல எந்தெந்த எலிமெண்ட்ஸை வகுக்கப்பட்டாங்களோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே group 0லயும் சார்ந்தவங்க தான். ஓகேவா? குரூப் 0ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், குரூப் 18 சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா அந்த குரூப் 18ல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருப்பாங்க. அவங்க வாங்குதலோ பெறுதலோ பண்ண தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கிறவங்க. அப்ப அவங்களோட பேலன்சி என்னது? 0 தான். அது எந்த எலக்ட்ரான்ஸும் வாங்கவும் தேவையில்லை, லூஸ் பண்ணவும் தேவையில்லை. அப்ப அதோட பேலன்சி 0. ஸோ அந்த பேலன்சி 0 வர்றதுனால அவங்களுக்கு அந்த 0ல இருந்தே ஒரு பேரு குரூப் 0 அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ குரூப் 18 ஒன்று கேட்டாலும் ஒண்ணுதான், குரூப் 0ன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ஸோ நேம் த எலிமெண்ட்ஸ் விச் இஸ் அண்டர் குரூப் 0 அப்படின்ட்டா குரூப் 0வே இல்லையே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். குரூப் 18ல இருக்கக்கூடிய ஈலியன், நியான், ஆர்கான், கிரிப்டான் அது எல்லாமே நீங்க குரூப் 0ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ குரூப் 18 அண்ட் குரூப் 0 ஆர் சேம். ஏன் சேம்ன்றதையும் ரீசன் பார்த்துட்டோம். ஓகே, இப்ப உங்க பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஓகே, மெட்டலாய்ட்ஸ் மிடில்ல இருக்கும், நான் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிள் உங்க ரீடர்லயே நீங்க பிரிச்சு பாருங்க. மெட்டல்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும், நான் மெட்டல்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும், நடுவுல மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஓகே, மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, செமி மெட்டல்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ஆட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆட்டம்ஸ் எது இதில் மெட்டல்ஸ்ல சேருமா இல்லை நான் மெட்டல்ஸ்ல சேருமா இல்லை செமி மெட்டல்ஸ்ல சேருமா அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா லித்தியம், அதோட அட்டாமிக் நம்பர் 3. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,1. இப்போ இந்த லித்தியம் ஆட்டம் ஸ்டேபிள் ஆக என்ன ஆகணும்? ஒரு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணா அது ஸ்டேபிள் ஆகும், இல்லனா 7 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணா அது ஸ்டேபிள் ஆகும். 7 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்றது கஷ்டம், பட் ஒரு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்றது ஈஸி. சோ இது லூசஸ் 1 எலக்ட்ரான்ஸ். சோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணதுனாலே அவங்க வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ லித்தியம் ஆட்டம் மெட்டல்ல சேர்ந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், F அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருக்கேன். அதோட அட்டாமிக் நம்பர் 9. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,7. ஸோ இப்போ இந்த ஆட்டம் ஸ்டேபிள் ஆக ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், இல்லைன்னா 7 எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். 7 எலக்ட்ரான் லூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றது ஈஸி. ஸோ கெயின் 1 எலக்ட்ரான். ஓகே, அப்ப எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனாலே அவங்க நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃப்ளூரின் ஆட்டம் நான் மெட்டலை சேர்ந்தது. நெக்ஸ்ட் போரான். போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அப்ப அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 2,3. இப்ப இது ஸ்டேபிள் ஆக 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணணும், இல்லைன்னா 3 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே பண்ணிக்கலாம். கரெக்டா? பார்த்தனா கெயின் 5 எலக்ட்ரான், 5 எலக்ட்ரான் வாங்கவும் செஞ்சுக்கலாம், 3 எலக்ட்ரான்ஸை லூஸும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே பாசிபிள் ஆகுது. ஸோ இப்படி ரெண்டுமே பாசிபிள்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போரான் பார்த்தீங்கன்னா செமி மெட்டலை சார்ந்தது. நெக்ஸ்ட் ஹீலியம் எடுத்திருக்கேன். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2 அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2. ஸோ இது வந்து ஸ்டேபிளா இருக்கு, இது கெயினும் பண்ண வேண்டாம், லூஸும் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து தன்னிலையிலேயே ஸ்டேபிளா இருக்காங்க. அதனால இவங்களை நம்ம இனர்ட் கேஸ்னும் சொல்லலாம், நோபல் கேஸ்னும் சொல்லலாம். ஸோ இப்படிதான் ஒரு ஆட்டம் மெட்டலா, நான் மெட்டலா, செமி மெட்டலா, இனர்ட் கேஸா அப்படின்றத நம்ம அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்லுவோம்.
ஓகேவா? புரிஞ்சுச்சா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.